ஆசை மண்ணாசை நான் விரும்பாமல் இந்த உலக போக்கில் நான் போகாமல் இயேசுவே உம் அன்பை நான் பார்க்கணுமே உம் சிலுவையை நான் பார்க்கணுமே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர் எனக்காய் நொறுக்கப்பட்டீர் அதை நான் நினைக்க வேண்டுமே உம் பாசம் என் தாயினும் மேலாய் உள்ளது உம் அன்பு என் தகப்பனை விட பெரியது பெரியவர் என் இயேசு பெரியவர் வானம் உந்தன் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நீர் எவ்வளவு பெரியவர் இயேசுவே நீர் எவ்வளவு பெரியவர் என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர் எனக்காய் நொறுக்கப்பட்டீர் அதை நான் நினைக்க வேண்டுமே உம் அன்பு இந்த உலகில் போதுமே உம் வார்த்தை இந்த பூமியில் வாழ போதுமே 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 நீர் ஒருவரே போதுமே என் இயேசுவே நீர் ஒருவரே போதுமே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர் எனக்காய் நொறுக்கப்பட்டீர் அதை நான் நினைக்க வேண்டுமே அன்பின் தெய்வம் நீர் ஒருவரே இந்த உலகில் உமக்கு வேறு யாரும் நிகரில்லையே என்னை அரவணைத்தீர் அன்பு தெய்வம் என் இயேசுவே அன்பு காட்டினீர் இந்த உலகத்திலும் நீர் பெரியவரே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர் எனக்காய் நொறுக்கப்பட்டீர் அதை நான் நினைக்க வேண்டுமே மாபெரும் இயேசு வருவாரே அவரை நாம் ஆராதிக்க செல்வோமே இயேசு ராஜன் வெள்ளை குதிரையில் வருவாரே நாம் அனைவரும் மனம் திரும்பிடுவோம் நாம் அனைவரும் மனம் மாறிடுவோம் நாம் ஆயத்தமாவோம் நாம் ஆயத்தமாவோம் என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர் எனக்காய்
ஒதுக்கப்பட்டேன், அதை நான் நினைக்க வேண்டுமே. குடும்பமாய் ஆயத்தமாகிடுவோமே, ஆயத்தப்படுத்திடுவோமே. நம் இயேசு வருவாரே, நம் இயேசு வருவாரே, நாம் ஆயத்தப்படுவோமே, நாம் ஆயத்தமாகிடுவோமே. இன்ப இயேசுவை தினம் துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தோர் அவரை பண்பாடி வாழ்த்திடுவேன். இன்ப இயேசுவை தினம் துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தோர் அவரை பண்பாடி வாழ்த்திடுவேன். இன்ப இயேசுவை கோரத்தின் எல்லை புயலினில், பேரலை வீசும் கடலினில், கோரத்தின் எல்லை புயலினில், பேரலை வீசும் கடலினில், மாளும் பாவி என்னை தூக்கி தோளில் தாங்கி கரை சேர்த்தார். மாளும் பாவி என்னை தூக்கி தோளில் தாங்கி கரை சேர்த்தார். மகிழ்வன் அருளின் வடிவாம் அவரை மகிழ்வாக பாடுகிறேன். இன்ப இயேசுவையே மாந்தர்கள் கைவிட்ட வேலைதனில் மாமன்னன் இயேசு சேர்த்துக் கொண்டார். மாந்தர்கள் கைவிட்ட வேளைதனில் மாமன்னன் இயேசு சேர்த்துக் கொண்டார். ஜீவ ரத்தமதால் மீட்டார், தூய வாழ்வுதனை தந்தார். ஜீவ ரத்தமதால் மீட்டார், தூய வாழ்வுதனை தந்தார். மகவாய் எடுத்து அணைத்தார், கரத்தில் மகிழ்வாக பாடுகிறேன். இன்ப இயேசுவையே வானகவேந்தன் என்றென்றுமே வாழ்ந்திட தந்தேன் என் உள்ளமே. வானகவேந்தன் என்றென்றுமே வாழ்ந்திட தந்தேன் என் உள்ளமே. வான தூதர் போல நானும் வாழ்வு காண வாக்கு தந்தார். வான தூதர் போல நானும் வாழ்வு காண வாக்கு தந்தார். வருவார் அழைப்பார் வானகம் செல்லுவேன், வல்லோனை வாழ்ந்திடுவேன். இன்ப இயேசுவையே தினம் துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தோர் அவரை பண்பாடி வாழ்த்தி
வாழ்த்திடுவேன். இன்ப இயேசுவையே தினம் துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தோரவரை பண்பாடி வாழ்த்திடுவேன். இன்ப ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தாரே, தேவனாயிருந்தாரே, தேவனாயிருந்தாரே. வார்த்தைதானே மாமிசமாய் மாறி பூமி வந்தாரே, மானிட உருவெடுத்து மண் மீது பிறந்தாரே. என் நேசம் மீட்பரே, மீட்பரே, என் இயேசு ராஜனே, ராஜனே. என் நேசம் மீட்பரே, மீட்பரே, என் இயேசு ராஜனே, ராஜனே. ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தாரே, தேவனாயிருந்தாரே, தேவனாயிருந்தாரே. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும் ஒளியே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த எங்கள் வழியே. உலகம் அவர் மூலம் உண்டானது, உலகம் அவரை அறியவில்லை. சொந்தமானதிலே வந்தாரே, சொந்தங்கள் அவரை ஏற்கவில்லை. அவர் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவரும் கைவிடவில்லை. அவர் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவரும் கைவிடவில்லை. ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தாரே, தேவனாயிருந்தாரே, தேவனாயிருந்தாரே. வார்த்தைதானே மாமிசமாய் மாறி பூமி வந்தாரே, மானிட உருவெடுத்து மண் மீது பிறந்தாரே. ஒருவனும் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, குமாரன் வெளிப்படுத்தினார். பரிபூரணத்தினால் பாவிகள் நமக்கு கிருபைகள் வழங்கினார். ஒரே பேரானவர் பிதாவுக்கு, நல்ல தீர்வானவர் பிரச்சனைக்கு, ஓடும் ஆறானவர் சந்ததிக்கு, பழச்சாரானவர் தாகத்திற்கு. அவர் ஆக்கினைகள் வழங்க பூமிக்கு வரவில்லை, ரட்சிக்கவே பூமி. Praise Lord, Sister Dolly. Praise Lord, Sister Dolly. Okay. ஆமென். நன்றி நன்றி. இந்த மாலை நேரத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. முதலாவதாக நன்றி செலுத்துவோமாக. இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி
அருமையான ஊழியர்களை எங்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததற்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நன்றி இயேசுவே. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. சிறிய வார்த்தையை சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை 128 சங்கீதம் 1வது 2வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த அருமையான ஊழியக்காரர்களை நீங்க அழைத்து வந்தீங்க, அதுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்கேயோ அலைந்து எங்கேயோ இருந்த ஆத்மாக்களையும் ஊழியக்காரங்களையும் நீங்க தெரிந்தெடுத்து நித்திய வெளிச்சத்துல கொண்டு சேர்த்த கிருபையிற்காக நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே மட்டுமே சகலதும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. உங்களோட பரிசுத்தமான ஆவியானவர் மட்டுமே எங்கள் மத்தியில் உலாவி அந்த சித்தத்தின்படி அவருக்குள்ள நாங்க ஆவியோடும் உண்மையோடும் துதித்து உங்களோட நாமத்தை உயர்த்த வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு எல்லா மகிமையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் யாவரையும் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவருக்காக ஜபித்து உங்களோட அபிஷேகத்தை ஜபிக்கின்றேன். உங்களுடைய அபிஷேகத்தையும் அன்பையும் ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி. இந்த நித்திய வெளிச்சத்துல சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நடத்துகிறவர்கள் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீங்க அவங்களோட கையில கொடுத்த பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்காண்டி வருகிறேன். அவர்கள் செய்கிற ஊழியத்தை மாட்டா நீங்க அப்பா ஆவியோடு உண்மையோடு அவர்கள் தொழுந்து கொள்வதற்கு இந்த பிரிதான சிலாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தபடியா நன்றி செலுத்துறேன். பிரதர் மகேந்திரனுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. இவங்க எல்லாரும் ஒரு குழுவாக இருந்து ஒரு யூனிட்டி ஆஃப் லவ், அவட யூனிட்டி ஆஃப் லவ்ல அவர்கள் இந்த சபையை நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சிகள் கடந்து செல்வோம். முதலாவதாக நான் ஜெபிச்சேன், சிஸ்டர் டாலி ஜெபித்தார்கள். இப்போ இரண்டாவதாக சிஸ்டர் கருணா அவர்கள் ஜெப பாடல் துதிகளை எடுத்து வருவார்கள். சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் ஜெப துதி பாடல்களையும் தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். கவிதா ஜாழ்ப்பாணம் பாடல் ஜெபத்தை எடுத்து வருவார்கள். ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பார்கள். சிஸ்டர் டாலி ஊழியர்களுக்கான ஜெபிப்பார்கள். அப்பொழுது செய்திகள் கடந்து செல்வோம். செய்தி கொடுக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை தெரிந்து கொடுத்த பாத்திராக எங்கள் மத்தியில் கொண்டு விடும் பொழுது அவருடைய அபிஷேகம் அவங்க மேல பொங்கி அவருடைய ஞானத்தை கொடுத்து வழி நடத்துறதுக்கு நான் ஜெபிக்கிறேன். முதலாவதாக சிஸ்டர் ஜஸ்டினா செய்தியை கொடுப்பார்கள். அப்புறம் சாமுவேல் ரஞ்சன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஜஸ்டினாக்கு அடுத்தது சிஸ்டர் அருந்ததி செய்தியை கொடுப்பார்கள். அப்பொழுது சாமுவேல் ராஜ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். பாஸ்டர் ஞானப்பிரகாசம் செய்தியை கொடுப்பார்கள். கடைசியாக பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களும் பாஸ்டர் ஞானப்பிரகாசத்துக்கு அடுத்ததாக பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் செய்தியை கொடுப்பார்கள். தடுமாறினத்துக்கு மன்னிக்கவும். எனவே நன்றி இயேசுவே. இந்த ஊழியக்காரங்கெல்லாம் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தரோட மகிமை பிரகாசித்து அவரோட வல்லமே புறப்பட்டு அவரோட வல்லமே அவங்க மூலமாக எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற இவ்வளவு ஊழியக்காரங்களையும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த ஊழியத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பாடலும் கவிதையிலும் கொண்டு வர ஒவ்வொருத்தரும் அப்பா உங்களுக்கு உகந்த வாசனையாக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அருமையான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இஸ்ரவேலை காத்தவரை இன்று மட்டும் இவர்களை காத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும்
ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் சிஸ்டர் கருணா அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் கருணா. Praise the Lord, Sister Dolly. பிரைஸ்லா சிஸ்டர், வருங்கள், வந்து உங்க துதி பாடல் எடுத்து வருங்கள். கத்தர் கொடுத்த வார்த்தையும் கத்தர் கொடுத்த பாடலை எடுத்து வந்து ஜெபியுங்கள். நன்றி. God bless you, sister. God bless. ஹalleluya. பரிசுத்த தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நீதி என்னென்றைக்கும் நிலைநிற்கும். உம்முடைய கிருபை எப்போதும் எங்களை தலைமுறை தோறும் காக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தையின்படியே நினைவுகள் எங்கள் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்லி கர்த்தர் நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் நான் விரும்புகிறதை செய்யும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய நினைவுகள் அல்ல உங்களுடைய நினைவுகள் ஆண்டவரே. எங்களுடைய மன விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் இதுவரை அப்பா நிறைவேற்றி வந்தவர் கர்த்தாவே. நன்றி அப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை தலைமுறை தோறும் எப்போதும் எங்களோடு கூட வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தை விட்டு ஒருவரும் வழி விலகி செல்லாதபடி அப்பா நீங்களே அவர்களை பாதுகாக்கிறவராக வேலியடைத்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. பின் மாற்றத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் மீண்டும் வந்து உண்மை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் அவர்களை முழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளும் தாளந்தை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிக்கிறவர் நீர், எல்லாரையும் வழி நடத்துகிறவர் நீர் கர்த்தாவே. சொரன்லஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவங்களோட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உம்முடைய கிருபை அவர்களோட கூட இருக்கட்டும். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல மகேந்திரனங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர், சுகம் ஆரோக்கியம் பலன் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அபாயினும் டோலிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பலம் சுகம் ஆரோக்கியம் அந்த சௌரியோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தள்ளுங்க. உங்களுக்காக கொடுக்கிற நேரங்கள் காலங்கள் தாளந்துகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல ரஞ்சினி அலங்காரமணிக்காக செபிக்கிறோம். உங்களுடைய சுத்த கிருபை சௌரியோடு கூட இருக்கட்டும். அவரையும் அவருடைய குடும்பங்களையும் தாங்கட்டும் ஆண்டவரே. அது போல சௌரி கிரேஸுக்காக செபிக்கிறோம். உங்களுடைய சத்தியத்தை அப்பா சொல்ல வருகிற சௌரியையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே அவர்களை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல் பேராக உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் நடத்துகிற சபைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஏனோ தானா ஒன்று இந்த சபை மக்கள் குந்தி எழும்பாதபடி உமக்காக வைராக்கியமாக அந்த ஊழியர்களோடு சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக எழும்பி பிரகாசிக்க அவர்களை விழுத்துக் கொள்ளுங்க, அணைத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து குடும்பத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலக காரியங்கள் மாயைகளுக்கு பின்னாக போகாதபடி உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களும் ஏவும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்கட்டும். வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் அப்பா நீர் அந்த பிள்ளைகளை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அது போல கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நகரத்தை நீர் கைவிடாத தகப்பன், எப்போதும் அந்த நகரத்தின் மேல் நீர் நோக்கமாய் இருக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் மக்கள் மூலம் எங்களுக்கு யெகோவா தேவன் நீரே கர்த்தாவே எங்களுக்கு தெய்வம் என்பதை அந்த ஜனம் சிறு கூட்டமாயிருந்த எங்களுக்கு அறிவித்தவர்கள் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற பாவங்கள் இருந்து விடுதலையாக்கி அவர்களை மீண்டும் நீர் கட்டி எழுப்புகிற தகப்பன். அப்பா, அவர்களோடு கூட எப்போதும் உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் நீரே மேசியான் அறியும்படியாய் அவர்களுடைய எல்லா இருதய கடினங்களை நீக்கி போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுற்றியுள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமையில் இருக்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சமாகிய உண்மை காணும்படியாய் அவர்களை ரட்சியுங்க ஆண்டவரே. எளியவர்களின் ஆத்துமாக்களை நீர் ரட்சிக்கிறவர் ஆண்டவரை. அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்கிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா தகப்பனே, கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த ஒன்றாரிய மானத்துல எரிகிற அந்த காட்டுத்தீயிலிருந்து இந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காற்றின் நிலைகள் எல்லாம் மாசடைகிற கட்டத்துல கத்தாவே இந்த மாகாணம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த வெப்பநிலை, காலநிலை எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் நீர். மாற்றி அந்த ஜனங்களுடைய எல்லா காரியங்கள் கத்தாவை அழித்து போடாதபடி கத்தர் மனம் இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த தீயல் ஆடவும் பரவாதபடி அதை கட்டுக்குள்ள கொண்டு வருகிறவர் நீர். கத்தாவே தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவே இலங்கை தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த தேசத்திலே கத்தாவே சமாதானத்தை நீ நிலைநாட்டி இருக்கிறதுக்காக நன்றி. அப்பா, அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ரட்சிப்பை காணும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல் உங்களுடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சிறையில் இருக்கிறவர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களோட கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்ப சிறை கதவுகளுக்கூடாக உடைய ரட்சிப்பு கடந்து போகட்டும். வைத்தியசாலைகளுக்கூடாக உடைய ரட்சிப்பு கடந்து போகட்டும். ஆத்துமாக்களை விடுதலை அடைய செய்யட்டும். அவர்களுடைய நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறவர்களை விடுதலையாக்குங்க. அப்பா, அந்த சிந்தைகளை குழப்பி கொண்டிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்த ஜனங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். ரட்சிப்பை காணும்படியாய் கர்த்தர் நிறந்த ஆத்துமாக்கள் மேல் கிருபை பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்டை ஆளுகிறவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளை கத்தாவே நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அல்லவா. கத்தாவே, உமக்கு எதிராக செய்கிற பாவங்களினாலே தள்ளப்படுகிற அந்த ராஜாக்கள் மேல் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய சத்தியம், உம்முடைய நீதி இறங்கட்டும் ஆண்டவரே. நீதியாய் ஆளுகை செய்யும்படியா இருதயங்கள்ல பேசுங்க அப்பா. நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த அதிபதிகளோடு நீங்க மனதில் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. அந்த கருவில ஒன்றோடு கூட இருங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உடைய அபிஷேகம் இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேனே உமை நோக்கிட, ஓடி வந்தேனே உமை நோக்கிட. குரல் கேட்க, குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கதே ஈடாகுமா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கதே ஈடாகுமோ. செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே. நல்லுணவே நாளெல்லாம் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் நினைவே. சமூகமே என் பாக்கியமே. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையில் என்னே அன்பு. என்
என்னே உம் அன்பு தென்றலே கல்வாரி தென்றலே தென்றலே கல்வாரி தென்றலே அசைவாடும் ஆட்கொள்ளும் தம்மில் ஆளுகை செய்யும் அசைவாடும் ஆட்கொள்ளும் தம்மில் ஆளுகை செய்யும் உம் சமூகமே என் பாக்கியமே எத்தனையோகளில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயை ஐயா எத்தனையோகளில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயை ஐயா தண்ணீரே ஊற்று தண்ணீரே தண்ணீரே ஊற்று தண்ணீரே உம் நதியால் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே உம் நதியால் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேனே உமை நோக்கிட ஓடி வந்தேனே உமை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. Praise the Lord, sister. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தியவங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம் சமூகமே என் பாக்கியம். உம் நதியிலே நாங்க மூழ்கணும். ஆமென். அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க உங்கள் நதியில மூழ்குவதற்கே அழைத்து வந்தீர்கள். அதுக்கு நன்றி செலுத்துறோம் சிஸ்டர். அருமையான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். நன்றி நன்றி. God bless you, God sister. bless you, sister. ஆமென். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். நாங்க வரவேற்கிறதா முதலாவது பகுதியா இருக்கணும். ஆமே, அன்போடு வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமே, எங்களை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை வரவழைப்பமாக அவர்கள் வந்து ஜெபித்து துதிப்பாடுகளை எடுத்து தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். நன்றி நன்றி. அமேன். இப்பொழுது சிஸ்டர் கிரேஸ் வாருங்கள். அமேன் சிஸ்டர், வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. God bless you. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமான மகிமை நிறைந்த என் தேவாதி தேவனை உயர்த்துவதே எங்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவரே, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள். ஆண்டவரே, துதித்தல் எப்பொழுதும் துதிக்க ஆண்டவரே உண்மையோடு இணைந்திருக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த தயவு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருத்தரையும் இந்த இடத்துல ஆசீர்வதித்து வழி நடத்துறதுக்காக நன்றி. தேவ செய்திகளை கொண்டு வருகிறவர்கள், இந்த தேவ நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொருதற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே பிதாவை, இந்த ரேடியோ ஊழியங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்குற அந்த வெளிச்சம் என்ற பேரோடு ஆண்டவரே எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை ஆண்டவரே நித்திய வெளிச்சம் என்று நித்தியமா இந்த வெளிச்சம் பிரகாசிக்க நீர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே,
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருமீன்கள் பத்தியில் கிருபாசனம் ஏதெனில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் ஏதெனில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. முச்சடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்சடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வேட்டே அறையினில் பெந்தெகோஸ்த நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்த நாளினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. இயேசுவே இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லையே. 10,000ங்களில் சிறந்தவர் நீரே, ரூபத்தில் பூரணரே. பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜா, பரிசுத்தமானவரே. பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜா, பரிசுத்தமானவரே. இயேசுவே இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லையே. உம்மை போல வேறொரு தேவனும் இல்லை, உன்னதமானவரே. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் ரட்சிப்பு உம்மில் தானே. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் ரட்சிப்பு உம்மில் தானே. இயேசுவே இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லையே. எனக்காக யாவையும் செய்பவர் நீரே, கிருபையுள்ளவரே. எந்த நாளும் எப்போதும் என் கூட இருப்பீர், கைவிட கண்மலையே. எனக்காக யாவையும் செய்பவர் நீரே, கிருபையுள்ளவரே.
எந்த நாளும் போதும் என் கூட இருப்பீர் கைவிட கண்மலையே. இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் நான் ஒரு பைபிள் வசனத்தை வாசிச்சு நாங்களோட பகிர்ந்து கொள்ள சில வசனங்களை 1 கொரிந்தியர் 1:28-29 வசனம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான இவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான இவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மனிதர் தேர்ந்தெடுக்கிற வழியில் தேவன் தேர்ந்தெடுப்பதில்லை என்றால் அவர் முதலே சொல்லிட்டார். நான் இருந்த வண்ணமாயே எங்களை அவர் தெரிந்து கொண்டார். முன்கூட்டியே அவர் எங்களை தெரிந்து கொண்டது. எந்த ஒரு தகுதியும் இல்லாத எங்களை அவருடைய தகுதி கிருபைதான். அவர் எங்களுக்கு தகுதியா இருக்கிற தேவன் தான் எங்களை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அவர் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2:26-27 வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அவருக்கு முன்பாக நாங்கள் ஒருபோதும் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை என்று அவர் எப்பொழுதும் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளும் படி நாங்கள் கீழ்ப்படிவோம். எப்பவும் அது தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று. பெருமை என்றது என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அந்த தெரியும் சுயநீதி. இப்போ சுயத்துல நாங்கள் அதெல்லாம் செய்யலாம், என்னால முடியும் அப்படி என்ன. ஆனா ஆண்டவர் சொல்ற என்னென்றா எப்பவும் தேவனை சார்ந்து இருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவருடைய அவரே எங்களுக்குள்ளாக ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் பலனுமா இருக்கிற தேவன் அவருக்குள்ளதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அந்த மனிதன் தேர்ந்தெடுக்கிற வழியில் தேவன் தேர்ந்தெடுப்பதில் அவர் இருதயத்தை காண்கிறார். அப்ப எங்களோட இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் எங்களை தாழ்த்தி என்றால் மனிதருக்கு முன்பாக நாங்கள் அந்த தாழ்த்துற மாதிரி நாங்கள் காண்பிக்கிறது இல்லை. முழுமனையா ஆண்டவருக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் எங்களை நடத்தி கொண்டு போயக்குள்ள அவருக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி எங்களை முழுமனையா நாங்கள் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவருக்குள்ள நாங்கள் முதல் தேவனுடைய ராட்சியத்தை தேடும் போது மிச்சம் எல்லாம் அவர் எங்களுக்கு கூட கொடுக்கிறார் என்று. அப்படியாக இந்த நாட்களை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மை விட்டு தேவன் ஒருபோதும் விலகுவதும் இல்லை, அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் இந்த இருதயங்களை நாங்கள் எப்பொழுதும் உயர்த்தாதபடிக்கு எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் தாழ்த்தப்படும் போது தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கும் போது அவர் எங்களை உயர்த்துகிறார். எங்கள் தலையை அவர் தான் உயர்த்துகிற தேவன். எல்லாவற்றிலும் கூட இருந்து அவர் வழி நடத்தும் போது அந்த சந்தோஷத்தை நாங்கள் காண முடியும். ஏனென்றால் அந்த மேன்மை பாராட்டுறோம், சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட. அப்ப அந்த கல்வாரியில அவர் செய்து முடித்ததை நாங்கள் மேன்மையாக நாங்கள் எண்ணும் போது அந்த மேன்மையான எண்ணம் எங்களுக்குள்ள அந்த நாளாந்த நாங்கள் ஒரு தரிச்சிருக்கை ஒரு உபவாச கூட்டங்கள்லையோ என்னத்துக்காக நேரம் நாங்கள் போய் அதுல இருக்கிறோம் யோசிப்போம். ஆனா எங்களோட இருதயம் எப்பொழுதும் திருப்பப்படும், ஆண்டவருக்குள்ள அந்த புதிதாக்கப்படுகிறது. நாளாந்தம் நாங்கள் தரித்திருக்கும் போது அவர் கட்டாயமா நீங்கள் இதுல தரித்திருங்கோண்டு அப்படி நாங்கள் கட்டாயத்தின் பேர்ல செய்ய தேவையில்லை. ஆனா அவரோட எவ்வளவுத்துக்கு நேரம் நாங்கள் செலவழிக்கணுமோ எங்களோட இருதயம் திருப்பப்படும். அப்ப அந்த மறுரூபமாக்கப்படும் போது புதிதான இருதயத்தோடு நாங்கள் எழும்பேக்குள்ள தேவன் எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். தேவனுடைய முதல் தேர்வாக ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறார். நாங்கள் பார்த்திருக்கிறோம், குருடரின் கண்கள் செவிடரின் கண்கள் திறக்கப்பட்டதையும், மரண வியாதியில் இருந்து சுகம் உண்டானதையும், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டதையும், இந்த ஒவ்வொருத்தரும் நாங்க இந்த நாட்களில் செய்யற ஊழியங்கள் ஒவ்வொரு சுயநமா இருக்கிறார்கள். அந்த சகோதரி கருணா ஜபிச்சது போல இந்த தேசத்துல இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தேசம் எப்பொழுதும் செழிக்கப்பட்டிருக்கும் தேசம், வாழ்க்கைப்படும் பியூலாண்டு அழைக்கப்படும் தேசத்தை
நன்மையால் முடிசூட்டு அப்படியான அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த அப்படியான ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கும் போது தேசத்துல சமாதானம் கட்டளிட்ட தத்தளிக்க பண்ணுவார், இல்லாம படுத்துக் கொள்வீர்கள்னு சொல்ற துஷ்ட மிருகம் அந்த இல்லாத ஒரு பொல்லாங்கன் கொண்டு வருகிறதை தான் அந்த துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன், பட்டயம் தேசத்தில் உலாவுவதில்லை. அப்படியான வார்த்தைகளுக்கு கூடாகத்தான் அவர் உருவாக்கின வார்த்தை கூடாகத்தான் ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானம் சமாதானம். அப்ப அப்படியான தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் கூறும்போது தேவர்களா நாங்கள் தேவ வார்த்தையை பெற்று நாங்கள் தேவர்கள்னு சொல்லப்படும். ஏன்னா அந்த வார்த்தையை நாங்க சொல்லும் போது அது உருவாகுது. அப்படியாக இந்த நாட்கள்ல நாங்கள் அவரோடு சார்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது அவரை போல நாங்கள் ஒவ்வொரு தேவன் போலயே ஒவ்வொரு செய்திகளையும் நாங்கள் தேவனுடைய வார்த்தை கூடாக நற்செய்தி என்னவென்றால் தேவனால் உங்களுக்கும் அதையே செய்ய முடியும். உங்களிடம் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், உண்மையில் பலவீனமாய் இழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், அந்த நபராய் இருக்கலாம், ஆனா எண்ணிக்கூடி பார்க்க முடியாத தகுதியை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். அவற்றை கிருபை அவருடைய தகுதியை நாங்கள் இந்த நாட்கள்ல பெற்று அதை சமாதானத்தோடு அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் வாழ நாங்கள் கர்த்தருடைய முதன்மையான தேர்வாய் இருக்கிறோம். அப்ப அவர் தான் எங்களை தெரிந்து கொண்டவர். அந்த முடிவு பரியந்தம் அவர் எங்களோடு நிலைத்திருக்கிறபடினால, அவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால அவரை போல நாங்களும் வாழ்ந்து இந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும்படியா ஜெபிச்சு இந்த வார்த்தைகள் கூட நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென் ஆமென். அருமையான துதி பாடல்களோட ஞானத்தை கர்த்தருடைய ஞானத்தை எங்களுக்கு நீங்க பகிர்ந்து கொடுத்தீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கூட இருப்பதாக இன்னும் அதிகமான இரகசியங்களையும் வெளிப்படுத்துவதையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் காட் பிளஸ் யூ. இந்த தருணத்தை கர்த்தர் கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென் ஆமென். அவர்கள் சொன்னபடி உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு வெளிச்சம். அருமையான வார்த்தை மூலமாக எங்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது மறுபடியாக சிஸ்டர் மேகலா வாஸ் அவர்களை வரவழைப்பு அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி ஜெபிப்பார்கள். நன்றி. சிஸ்டர் மேகலா. Praise the Lord. Praise the Lord. அருமையான குரல்ல நன்றாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு கொடுத்த பாடலை பாடி ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர். God bless you. Thank you, sister. Hallelujah, 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 hallelujah. நன்றியோடே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீங்க நல்லவர் தகப்பனே, நீங்க வல்லவர், போதுமானவர், எங்கள் மத்தியில உலாவுகிற எங்கள் தேவனப்பா. உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே. உம்மை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன். நான் உனக்கு முன்பாக போய் கோணைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று வாக்களித்த உன்னதமான தேவனி எங்களுடைய தாவரமாய் கொண்டிருக்கிறபடினால் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவதில்லை, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை என்று தேவாதி தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெயமுள்ள ஜனங்கள், ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த இடத்துல எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. என்னடையாளம் மும்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. என்னடையாளம் மும்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவேன் உம் நாமத்தை, பிடித்திடுவேன் உம் கரத்தை. என் அடையாளம் மும்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். அயராமல் தேடுவேன்,
துயராமல் வாழுவேன், பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில் பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில் உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன், என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. உந்தன் வார்த்தையே பாதைக்கு வெளிச்சமே, உந்தன் வார்த்தையே பாதைக்கு வெளிச்சமே. உம் சுவாசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன், சுவாசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். என் நேசரே உம்மை நேசிப்பேன், என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. உம்மை யோசிப்பேன், சுவாசம் சுவாசிப்பேன், உம்மை யோசிப்பேன், வசனம் யாசிப்பேன், நீங்காத உறவே, நிறைவெல்லாம் நிறைவே, நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே. உயிரிலும் உணர்விலும் இணைந்திட்ட கர்த்தரே, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவேன் உம் நாமத்தை, பிடித்திடுவேன் உம் கரத்தை, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வல்லமை உள்ள தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்கள் கண்களை தெளிவாக்குகிறது, எங்கள் இதயத்தை புதிதாக்குகிறது. உம்முடைய வார்த்தை மாத்திரமே தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை மாலை வேளையிலும் ஆண்டவரே, மத்தியான வேளையிலும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஜனங்களாய், உம்மை ஆராதிக்கிற ஜனங்களாய் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை ஆண்டவரே உமக்கென்று அழைத்திருக்கிற தேவனப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்ல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்ல. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்ல, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்ல. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்க்கையில் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றி முடித்து விட்டீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்ல, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்ல.
தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில நீர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். சகலத்தையும் நீர் எங்களுக்காய் செய்து முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. வெற்றி சிறந்த அந்த வெற்றியை எங்கள் மத்தியில நீர் தந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வெற்றியின் பிள்ளைகளாய், ஆண்டவரை எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், நாங்கள் எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக எங்கள் மத்தியில நீர் இருக்கிறீரே என்று ஆண்டவரை அந்த உற்சாகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை தைரியத்தோடும் நின்று உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சிஸ்டர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. மறுபடியாக இப்பொழுது நாங்கள் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜெபிப்பதற்கு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Dolly. God bless ஆமென், you. Amen. ஆமென். காட் பிளஸ் யூ. வாருங்கள், வந்து ஜெபிங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. Thank you, Master and my Savior, the Lord God Almighty, the lifter up of our heads, the glory and the lifter up of our heads. Lord, we thank you, Lord, for many that have been already coming and worshiping you, Lord, from Sister Karuna, Sister Grace, Sister Merla, Lord, all the way, Lord, oh God, coming, Lord Jesus, right into your presence, no matter where we are at, no matter how we are, Lord, which part of the world we are at, Lord. We all, Jesus, have been given that grace and the mighty power of your loving grace and mercy, Lord Jesus, to come into our lives, that we can enter the throne of grace boldly. And so we thank you, Lord. Father, even as Sister Dolly is hosting this program, be with her, anoint her, cover under your precious blood, Lord, and protect her. And Lord, be with her, Lord, right from the beginning to the end, Lord. You are faithful. You are a good and loving Savior. And Lord, you have called, you are faithful, Lord. And therefore, Lord, we bring, Lord Jesus, Nitya Balicham into your hands this very moment. All the listeners that are coming and listening, Father. And also, even as Brother Mahendran is, Lord, working alongside and being with Lord Jesus, coordinating and doing everything that it takes, Lord, behind the scenes, Lord, and everything, Lord. We thank you for that, Lord Jesus. And also, Lord, for our Brother Leslie and Sister Rita, who are doing all the rest of the coordination as well as the recording of the programs that are going on even at this very moment, from Brother Leslie, Lord, to go into YouTube and Facebook and all the rest of the media networks, Father. We thank you, Lord, even as the listeners are listening, Father, that you are visiting them, Lord, this very moment, Lord, with the wonder-working power of your resurrection power, Lord, that is coming, Lord, ministering to them. The same Spirit that raised Christ Jesus from the dead is the Spirit that is now, Lord Jesus, coming and, Lord, touching them wherever they might be, Lord, in whatever condition they might be, Lord, whatever circumstances they might be, Lord, trading at this moment, Lord. Father, you are a big God. You are a God that is above all our circumstances, whatever, Lord Jesus, that the enemy might be, Lord Jesus, or the valley experience we might be going through, Lord, despite of all of them, Father, you are a God who is wonderful and great and mighty to be able to save us, that your hand is not short, Lord, that it cannot save us. It has said in your word, Lord. So we thank you, Lord, for the ministry that is going on with the power of the Holy Spirit, Lord, touching everybody, Lord, where they are listening from 210 nations, Lord, with the favor of God, with the power of God, with the ministry of the Holy Spirit that is going on upon these nations, upon the people, Lord Jesus, that you have given us, Lord. And we thank you, Father, even as, Lord, they are listening, Father. Lord, it is not, Lord, that something that is to be entertained, Lord, but it is the mighty power of the resurrection coming through the very Spirit that God has instilled upon our lives. Lord, you said, Lord Jesus, when you created this world, Lord, you put that breath in our hearts and our lives, Lord. And you said, Lord Jesus, if the stones and the rocks if we do not praise you, Lord, you would even raise the stones and the rocks to worship and praise you. That's how much, Lord, you, dear Lord, you want us, Lord Jesus, with your breath that you put your breath into us to worship and praise you, honor and glorify you, Lord. And thank you, Jesus. We are a privileged people, oh God, when we know you, Lord, personally in our lives, Lord, to come into that place, Lord, of reverence and enjoy your very wonderful presence in our lives, oh God. And we thank you, Jesus,
for this privilege to be able to enter into your kingdom, Lord, because of the bloodshed and the broken body, Lord. So we thank you, Jesus. Even as many listeners that are listening, Father, they will also come, Lord Jesus, into that very realm, in that very presence, into that very way you have called it, Lord Jesus, because the redemptive part of the very gospel of the salvation would go into their hearts and lives, as the many ministers of the gospel are also lined up to come and preach the word of God, as you are, Lord Jesus, anointing them, giving the word that you have, Lord, given them, Lord, at this very moment. Oh God, I pray that these words that you have prepared upon their hearts and lives would penetrate into the hearts and lives of the people, oh God, at this moment, oh God, even as they, Lord, respond, Lord, not just hearers only, but doers of the word. That's what your word has said, Lord, that you might be lifted up, glorified, and magnified, even as we, Lord, open our hearts, Lord, and make a residence, Lord Jesus, of the word to penetrate into their hearts and lives. And also, Lord, that very way, Lord, in which, Lord, you came into all of our lives, Lord, and made us your children, Father, that all of them that are still standing, Lord Jesus, Amen. at a place, Lord, not decided yet, Lord, would come and receive you, Lord, as their Lord and as their Savior as well. So we thank you, Lord, for these many blessings, Lord, as their Lord Jesus have prepared their hearts as well. Touch their mind, body, soul, and spirit, and Lord, also fulfill all their needs, Lord, whatever they might be, according to your riches in glory through Christ Jesus, I pray. And thank you for this wonderful ministry, Lord, that you have given, Lord, from Sangamam Radio Gospel, well, Lord, all the way from morning till evening, Father. All of the ministry that is going on, Father, it belongs to you, because this is of you and nothing else. And we bring you all honor and glory and praises to you and you alone. In Jesus' name we pray. Amen and amen. Amen. நன்றி நன்றி நன்றி. God bless you. ஆமென். கர்த்தர் மேலும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. God bless you. ஆமென்.